இந்த சுவாமியோட அனுகிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியில் தான் நம்ம போய் சுவாமி பார்க்க முடியும்னு இல்லை. சென்னை வாழ் பகுதியில் சுற்றி இருக்கிற மக்களுக்கு அனைவரும் தரிசனம் பண்ணக்கூடிய வகையில் இந்த இடத்துல இந்த ஆலயத்தை அமைச்சிருக்கிறாங்க. இங்கே சுவாமி பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி அமைச்சிருக்கிறாங்க. பழனியில் எப்படி இருக்கிறாரோ அதே போல் தெற்கு நோக்கி இருக்கிறார். இவருக்கு தென்முக கடவுள்னே ஒரு பேர் உண்டு. ஏன் தெற்கு நோக்கி அமைச்சிருக்கிறாங்கன்னா அந்த சுவாமி மேலே எப்பயுமே காற்று பட்டு வரணும் அப்படின்றதுனால தான் சஞ்சீவினி மூலிகை காற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழனி மலை மேலே பிரதிஷ்டை பண்ணார் போகர். நம்மளுடைய மனித உடலை சார்ந்து அந்த கோயில் கோபுரத்தை அமைச்சிருக்கிறாங்க. சித்த பெருமக்களுடைய கூற்று பிரகாரம் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா 9 நிலையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிலையிலும் 8 துவாரங்கள் வைத்திருக்கிறார்கள். மொத்தம் 72 ஹோல்ஸ் வச்சுருக்கிறாங்க துவாரங்கள். அதன் வழியாகத்தான் காற்று உள் வாங்கி சுவாமி மேலே கர்ப்பகிரகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி மேலே பட்டு வெளியில் வருதுன்றது. மெடிசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சுவாமி கிட்டேருந்து வரக்கூடியது. கேன்சர் இன்றைய காலத்தில் இருக்கிற கொடுமையாக வியாதின்னு பார்த்திங்கன்னா கேன்சர். அந்த கேன்சருக்கு இந்த சுவாமி கிட்ட மெடிசனாக இருக்குது. அதுக்கப்புறம் மன அழுத்தம், சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் அந்த தீர்த்த பிரசாதங்கள், விபூதி, காப்பு பண்ண விபூதி பிரசாதங்கள்லாம் சாப்பிடும்போது அது உள்ளுக்குள்ளே போய் மெடிசனாக வேலை செஞ்சு நிறைய விஷயங்களை நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இதுதான் விதிக்கப்பட்டது விதி அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய தலையெழுத்து இதுதான் என்றாலும் அந்த தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இடத்துல இந்த நவபாஷண ராஜமுருகர் அருள் பாலிக்கின்றார். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி இலையினால் 6 விளக்குகளை நெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் 6 தீபம் அப்படின்னா வெற்றி இலை அப்படின்னும்போது வெற்றியை குறிக்கக்கூடியது, வெற்றியை தரக்கூடியது வெற்றி இலை. அதனால் திருமண தடைகள், புத்திரபாகியம், உத்தியோகம், தொழில் ஸ்தானம் உள்ள இருக்கக்கூடிய தெய்வங்கள் வாராகி, சிவன், குரு வடபழனி சித்தர், முருகர், கால சம்கார பைரவர், நாகங்கள், இதெல்லாம் முக்கியமான தெய்வங்களாக இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த இறைவனை தரிசனம் பண்ணி அந்த காற்றை சுவாசித்து உள்வாங்கி 10 நிமிஷம் உட்காந்துங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு சாமியை உள்வாங்கிட்டு முருகா முருகா முருகான்னு சொன்னின்றால வெளியில் போகிறப்போ உங்களால் அந்த ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை உங்களால் உணர முடியும். என்ன மனசில் உத்தேசித்து இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி பிரார்த்தனை பண்ணீங்களோ ஸ்திரமாக தீர்க்கமாக கேட்கும்போது அதை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்குற இடத்துல இந்த இறைவன் இருக்கிறார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்று நாம் தரிசிக்கக்கூடிய கோவில் பார்த்திங்கன்னா பூந்தமல்லியிலிருந்து மிக அருகில் வடக்கு மலையம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பரம் டு மீஞ்சூர் பைபாஸ் சாலை சர்வீஸோட ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகர் ஆலயம். இது வடபழனி சித்தர் பீடத்தினால் நிறுவப்பட்ட ஆலயம். பூந்தமல்லியிலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. பழனிக்கு அப்புறம் 3வது இடம் நாம் ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகரை இங்கே தரிசனம் பண்ணலாம். நவபாஷணத்தினால சுவாமியை இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. 4 அடி உயரத்தில் இங்கே சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. குருவினுடைய வழித்தொண்டல் பிரகாரம் மகாகுரு அரிந்தனார்க்கினியார் அவருடைய சீடர் தான் வடபழனி சித்தர். வடபழனி சித்தருடைய நேரடி சீடராக அந்த கோயில் நிறுவனர் கு ரமேஷ்குமார்ஜி அவருடைய கைங்கரியத்தால் இங்கே சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆலயம் அமைந்து இந்த தைப்பூசத்தோட 12 வருஷம் பூர்த்தி ஆகுது. இந்த சுவாமியோட அனுகிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனியில் தான் நம்ம போய் சுவாமி பார்க்க முடியும்னு இல்லை. சென்னை வாழ் பகுதியில் சுற்றி இருக்கிற மக்களுக்கு அனைவரும் தரிசனம் பண்ணக்கூடிய வகையில் இந்த இடத்துல இந்த ஆலயத்தை அமைச்சிருக்கிறாங்க. இங்கே சுவாமி பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி அமைச்சிருக்கிறாங்க. பழனியில் எப்படி இருக்கிறாரோ அதே போல் தெற்கு நோக்கி இருக்கிறார். இவருக்கு தென்முக கடவுள்னே ஒரு பேர் உண்டு. ஏன் தெற்கு நோக்கி அமைச்சிருக்கிறாங்கன்னா அந்த சுவாமி மேலே எப்பயுமே காற்று பட்டு வரணும் அப்படின்றதுனால தான் சஞ்சீவினி மூலிகை காற்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழனி மலை மேலே பிரதிஷ்டை பண்ணார் போகர். அதே போல் தான் இங்கேயும் 10 அடி பில்டிங் மேலே தூக்கி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க முருகர். இந்த சுவாமியை பற்றி சொல்லணும்னா அவர் மேல் பட்டு வரக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே மெடிசன் சொல்கிறாங்க. காலையில் பழனியில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு வந்து கௌபீன தீர்த்தம்னு சொல்லுவாங்க. கௌபீனம் அப்படின்னு சொன்னோம்னா சம்ஸ்கிருதத்தில் கோமனம் சொல்லுவாங்க. அந்த விடியற் காலம்பர பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய காற்றானது சுவாமி மேல் படும் பொழுது முத்து முத்தாக வேர்க்கும். அந்த வேர்த்து வடிகிற நீரை தான் சுவாமியினுடைய கௌபீன தீர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. இங்கேயும் அதே போல் விடியற் காலம்பர அவர் மேலே வேர்க்கக்கூடிய நீரை எடுத்து கொஞ்சமாக ஜலம் கூட்டி அபிஷேகமாக எடுத்து வர பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமாக கொடுத்துட்டுருக்கோம். சித்த மருத்துவத்தில் அதை தாய் நீர்னு சொல்கிறாங்க. அவர் மேல் பட்டு வரக்கூடிய காற்று சஞ்சீவினி மூலிகை காற்றாக மாறிடுது பகல் பொழுதில் வரும்போது. அவர் மேல் பட்டு வரக்கூடிய பால், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி இது அத்தனையுமே மெடிசனாக இருக்குது.
அந்த காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள சுவாமி மேலே வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம், ஒரு கோவிலுடைய அடையாளம் பார்த்தீங்கன்னா கோபுரம்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த கோவிலுடைய கோபுரம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்மளுடைய மனித உடலை சார்ந்து அந்த கோவில் கோபுரத்தை அமைச்சிருக்கிறாங்க. சித்த பெருமக்களுடைய கூற்று பிரகாரம் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா 9 நிலையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு நிலையிலும் 8 துவாரங்கள் வைத்திருக்கிறார்கள். மொத்தம் 72 ஹோல்ஸ் வச்சுருக்கிறாங்க துவாரங்கள். அதன் வழியாகத்தான் காற்று உள் வாங்கி சுவாமி மேலே கர்ப்ப கிரகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி மேலே பட்டு வெளியில் வந்துருக்கு. அதை சுவாமி சுற்றி வரும்போது 5 துவாரங்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த காற்று நம்ம மேலே படணும், நன்னா நாம் சுவாசிக்கணுன்றதுனால தான். எதனால் அதன் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ம பிரச்சனைகள், சின்ன சின்ன சர்ம பிரச்சனைகள், கண் திருஷ்டிகள், தீய சக்தியினுடைய தாக்கங்கள், இது எல்லாம் போக்கக்கூடிய தன்மை அந்த காற்றுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சஞ்சீவினி மூலிகை காற்றுக்கு. பஞ்சலோகம் சொல்லக்கூடிய இரும்பு, தங்கம், வெள்ளி, செப்பு, பித்தளை, இந்த பொருட்கள் எல்லாமே அந்த காற்று சுவாமியினுடைய காற்று பட பக்கத்தில் இருந்ததுன்னா, கொஞ்ச நாள் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த காற்று பட்டதுனால அந்த மெட்டலையே அரிக்கக்கூடிய தன்மை அந்த காற்றுக்கு இருக்குது. உலோகங்களுக்கு அப்படின்னும் போது மனிதர்களுக்கு அப்படி இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்தியை விரட்டக்கூடிய தன்மை இருக்குது. அது சஞ்சீவினி மூலிகை காற்றாக மாறும்போது நமக்கு அந்த காற்றை சுவாசிக்கும் போது அந்த இறைவனை நாம் 9 முறை பிரகாரம் வலம் வர சொல்லுவாங்க. ஓம் சரவண பவாய நமகன்னு சொல்லி. அப்போ இறை சிந்தனையோடு அந்த சஞ்சீவினி மூலிகை காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுடைய மனதும் உடலும் நல் ஆரோக்கிய பெறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 72 துளைகள் சொன்னது நம்ம மனித உடம்பில் இருக்கக்கூடிய முக்கிய நரம்புகள்ன்றது குறிக்கிறாங்க. 9 நிலை அப்படின்னு சொல்கிறத பார்த்திங்கன்னா, இன்றைக்கி குருமார்கள் அப்படின்னு சொன்னோம்னா யோகாசனம் அப்படின்னு சொன்னால் 7 சக்கரங்கள் ஆக்டிவேட் பண்ணுறாங்க நம்ம மனித உடம்பில் இருந்து. ஆனால் அதே சித்த புருஷர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது 9 நிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது 8வது நிலை போனோம்னா மனக்கண்ணோட்டம். எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த கூட்டத்தில் அவங்களுடைய பார்வை, அவங்க ஒருத்தரை நோக்கி பார்த்தாங்கன்னா அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்கன்றதை சொல்லக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இந்த சித்த புருஷர்களும் மகான்களும், இந்த கலியுகத்தில் வாழ்ந்த மகான்களும். 9வது நிலை சித்தர்களுக்கே உற்றான சித்தி பெற்ற கூடு விட்டு கூடு பாயும் நிலை. இந்த பூத உடலை விட்டு அவங்க என்ன தேசத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் இந்த பிரபஞ்ச காற்றுல அவங்க அந்த இடத்துக்கு போய் தங்களுடைய சித்த சம்பந்தமான மருத்துவங்கள் சார்ந்த சில விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. இது நாம் சொல்லலை, ஓலைச்சுவடிகளில் பழங்காலத்தில் உள்ள குறிப்புகள் தான் சொல்கிறாங்க. அதே போல தான் பழனிக்கு அப்புறம் எப்படி இங்கே 3வது இடம் சுவாமி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னா, சித்த புருஷர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய ஞானங்களை ஓலைச்சுவடியை எழுதி வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். நம்ம பாரத தேசத்தில் மக்களுக்கு வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 வியாதி சொல்லலை, 4448 வியாதிகள் வரும்னு சொல்லி ஒரு கவியாகவே பாடியிருக்கிறாங்க. அத்தனை வியாதியும் போக்கி மனித குலம் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே போக பெருமாள் தன்னுடைய ஞானத்தினுடைய வெளிப்பாடாக இந்த நவபாஷான முருகரை செஞ்சார் பழனிமலை மேலே. அவர் 18 நூற்குறிப்புகள் எழுதியிருக்கிறார். அதில் போகர் நிகண்டு அப்படின்ற நூலில் இந்த நவபாஷாணங்களை பற்றியும் அதை கையாளக்கூடிய தன்மைகளை பற்றியும் எழுதியிருக்கிறார். நமக்கு நவபாஷாணம், நவம் அப்படின்றால் 9, பாஷாணம் என்றால் விஷம் எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அபரிவிதமான சக்தி கொண்ட 96 மூலிகைகள் அந்த சுவாமிக்குள்ளே சேர்த்துருக்குறாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா குரு மூப்பு, குரு சுண்ணம், குரு சுருசு, இந்த 3மே மனிதனுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்குது. மனிதன் எப்பயுமே நல்ல இளமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு. அத்தனை எவ்வளோ கூடிய கடுமையான விஷங்களை சாப்பிட்டாலும் முறிக்கக்கூடிய தன்மை இந்த 3க்குமே உண்டு அப்படின்னு சொல்லி அது உள்ள முக்கியமாக சேர்த்துருக்குறாங்க. மெடிசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சுவாமி கிட்டேருந்து வரக்கூடியது. கேன்சர், இன்றைய காலத்தில் இருக்கிற கொடுமையாக வியாதின்னு பார்த்திங்கன்னா கேன்சர். அந்த கேன்சருக்கு இந்த சுவாமி கிட்ட மெடிசனாக இருக்குது. அதுக்கப்புறம் மன அழுத்தம், சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தீர்த்த பிரசாதங்கள், விபூதி, காப்பு பண்ண விபூதி பிரசாதங்கள்லாம் சாப்பிடும்போது அது உள்ளுக்குள்ளே போய் மெடிசனாக வேலை செஞ்சு நிறைய விஷயங்களை, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்குது. எவ்வளவு நாம் மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய பெரிய வேலை தாண்டி உள்ளே வந்துட்டோம்னா நம்மளுடைய மனசு இந்த இறைவனை பார்க்கும்போது இறைவனோட லயிக்கக்கூடிய தன்மை வந்துடும். வெளியில் போகும்போது நம்ம ஒரு பெரிய பாரத்தை, மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை இறக்கி நம்பிக்கையான இடத்துல இறக்கி வச்சுட்டு போயிட்டோம், இனி நமக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு மன தெளிவையும் தைரியத்தையும் கொடுக்குற இடத்துல இந்த சுவாமி இருக்கிறான்றாங்க. அதனால தான் சொன்னாங்க இந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறது பார்த்தேன்னா பூர்வ ஜென்ம பிராத்தம் அவளுடைய ஜாதகத்தில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. 2வது இந்த 18 சித்தர்களுடைய ஆசி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள்,
ரமண மகரிஷி, காஞ்சி மகா பெரியவா, வள்ளலார், வடபழனி சித்தர், இந்த மாதிரியான நிறைய சித்தர்கள்லாம் அவங்கவுங்க பகுதியில் இருந்திருப்பாங்க. அவங்களையும் அவங்க ஆத்ம குருவாக நினைக்கும் போது அவளுடைய ஆட்சி பெற்றவர்களாலையும் இந்த இறைவனை நம்ம தரிசிக்க முடியும் சொல்கிறாங்க. இவரை தரிசிக்கும் போது, நம்ம பார்க்கும்போது, கண்ணுறும் போது நம்மளுடைய புத்தியும் மனசும் நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மேக்னெட் எப்படி காந்தகம் இரும்பு ஈர்க்குமோ அதே போல் இந்த சுவாமியை நீங்கள் பார்க்கும்போது நம்மளை சுவாமி ஈர்த்துக்குவார். நம்ம இவர்கிட்ட கேட்க தெரியாது. ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைக்கு நம்மளுடைய தரித்திர நிலையை போக்குன்னு கேட்போம். அடுத்து பணம் காசு வந்துடுத்துன்னா சில சமயத்தில் வியாதி வந்துடும் சில ஆளுக்கெல்லாம். அப்போ சம்பாதித்த பணங்களை வியாதிக்கே செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் ஆரோக்கியமும் வேணும் அப்படின்றத கேட்கவும் நமக்கு தெரியும். அதனால் இந்த இறைவனை பார்த்து நமக்கு என்ன தேவையோ, என் வாழ்வில் எத்தனை தேவைகள் இருக்கோ அதை அத்தனையும் நீ பூர்த்தி பண்ணி கொடு பகவானேன்னு கேட்டால் போதும். சுவாமி அனுகிரகம் பண்ணிக்கூடிய இடத்துல இந்த இறைவன் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இதுதான் விதிக்கப்பட்டது விதி அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய தலையெழுத்து இதுதான் என்றாலும் அந்த தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இடத்துல இந்த நவபாஷண ராஜமுருகர் அருள் பாலிக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். இந்த இறைவனை தரிசனம் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக 5 வாரங்கள், 7 வாரங்கள், 9 வாரங்கள் இப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம அப்படி வந்தோம், நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய கர்மா பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் இகஜென்மம், பூர்வ ஜென்மம், ஜென்மாந்தரம் சொல்லி வரக்கூடிய கர்மா பலன்களை கர்மா பலன் அனுபவிச்சாகணும்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சுவாமி கர்மாக்களை குறைக்கிற இடத்துல இருக்கிறார். ரெண்டாவது ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் பித்துரு சாபம் இருக்குது, பித்துரு தோஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பித்துரு சாபத்தையும் பித்துரு தோஷத்தையும் போக்குறதுல இந்த சுவாமி இருக்கிறார். இந்த இறைவனை தரிசனம் பண்ணுறதுக்கு மகா பாக்கியம் பண்ணியிருக்கிறவால தான் தரிசிக்க முடிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இறைவனை தரிசனம் பண்ணுறது சித்த பெருமக்களை நீங்கள் மனசார வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இடத்துல சுவாமி அனுகிரகம் பண்ணி கொடுப்பார். இந்த இறைவனை தரிசித்து காலையில் தீர்த்த பிரசாதம் கொடுத்துட்டுருப்போம். பழனியில் கொடுக்குற மாதிரி இங்கேயும் அந்த கௌபீன தீர்த்தம் காலையில் 7 மணி முதல் 9 மணி வரை இந்த தீர்த்த பிரசாதம் விநியோகமாகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு மக்கள்லாம் தங்களுடைய வியாதி போகணுன்னு கூட தீர்த்தம் வாங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்க, வீட்டுக்கு ஆற்றுக்கு வாங்கின்னு போகிறவங்க இருக்கா. அப்போ அந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் காலி ஆகிடும். அதனால தான் அந்த 9 மணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் நிறைய பேர் வராங்கன்றதுனால இந்த தீர்த்த பிரசாதங்களை அதிகமாக எடுக்க மாட்டாங்க. ஒரு சுவாமி மேலே என்ன வேர்த்து வடிஞ்சி வருதோ அதை ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அபிஷேகமாக பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. நமக்கு தீர்த்தம் கிடைக்கல அப்படின்ற கவலை இல்லாத இருக்கணும்னா சுவாமி மேலே அபிஷேகம் பண்ணி பசு சாணத்திலான விபூதி, இப்போ சுவாமி மேலே சாத்திருக்கிற விபூதி பார்த்தீங்கன்னா பசு சாணத்திலான விபூதி அதை சாத்திருக்கிறோம். இந்த விபூதிக்கு பார்த்தீங்கன்னா நீரை கிரகிக்கக்கூடிய சக்தி வல்லமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம். அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா விபூதியை நெத்தியில் போடும்போது மண்டையில் இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட நீர்களாக இருந்தால் பசு சாணத்திலான விபூதி அந்த நீர்களை இழுத்துடும். தலைவலிலாம் வராது, சைனஸ் ப்ராப்ளம் வராது, இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சுவாமியோட விபூதி பிரசாதம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு அபிஷேகம் பண்ணி சாத்தனோம்னா இரவு 8 மணிக்கு தான் அந்த பிரசாதங்களை எடுத்து உபயதாரருக்கு விநியோகம் பண்ணிட்டுருக்கோம். தீர்த்த பிரசாதம் பொது பிரசாதம் வரவா அத்தனை பேருக்கும் அந்த 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வரவாளுக்கு அத்தனை பேருக்கும் தீர்த்தங்களை விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மனசில் உத்தேசித்து இந்த கோவிலுக்கு சுவாமி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ ஸ்திரமாக தீர்க்கமாக கேட்கும்போது அதை சீக்கிரம் நிறைவேற்றி கொடுக்குற இடத்துல இந்த இறைவன் இருக்கிறார், ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா 3 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான நவபாஷான ராஜ வாராகி அம்பாள் அழுத்தின்னு இருக்கிறார். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பாதரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெர்க்குரியினால் ஆன சிவனை பார்க்கலாம். நீங்கள் புராதனமான சிவன் கீழே பூமியில் கிடைச்சார். இந்த கோயில் பூமியில் அந்த கங்காதீஸ்வரர் அப்படின்ற நாமத்தினாலையும் பாதரச சிவனுக்கு கைலாசநாதர் அப்படின்ற நாமத்தினாலையும் போகசக்தியாக அம்பாள் உள்ள விசாலாட்சியாகவும் அருள் பாலித்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாகஸ்வரூபிணியாக அம்மாச்சாரம்மன் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரக்காரர்கள் உத்தேசித்து 27 நாகங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் 27 நாகங்கள் அப்படின்னா இந்த கோவிலுக்கும் நாகத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததே இந்த கோயில் நிறுவனர் இல்லை, குரு ஸ்ரீ நவபாஷான வடபழனி சித்தர் தன்னுடைய சீடருடைய கனவில் தென் திசை நோக்கி இருக்கக்கூடிய மனையையும் செவ்வகமாக இருக்கும், அதில் ஒரு பாம்பு புற்று இருக்கும், அந்த மனையை தேர்ந்து செஞ்சார். அதே போல தான் இந்த மனையில் கீழே ஒரு பாம்பு புற்று இருந்தது.
இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு மனைப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100 வருஷம் கடந்த பாம்புக்கு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கின்றாங்க. அதனுடைய சாட்சியாக நானும் இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்றதுக்காக தான் இந்த சுவாமியை செஞ்சு வச்சிருக்கும்போது பிரதிஷ்டை பண்ணுற காலகட்டத்தில் தன்னுடைய மேல் சட்டை அப்படின்னக்கூடிய தோலை இங்கே உரித்து சாட்சியாக இருந்திருக்குது இந்த பாம்பு. அதே போல் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மயில் இருக்கும். எல்லா முருகர் ஆலயங்களையும் மயில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு ஒன்று இருக்கும். ஒன்று மயில் வாயில் கபின்னு இருக்க மாதிரி இருக்கும், இல்லைன்னா காலு கீழே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு நாகத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அதே நாள்தான் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் 27 நாகங்களை இங்கே கீழே வச்சுருக்காங்க. இந்த நாகங்களை வழிபடுறதுனால நமக்கு என்ன பார்த்திங்கன்னா நாக சர்ப்பங்களால் ஏற்பக்கூடிய தோஷங்கள் பாபங்கள் போகக்கூடிய தன்மை உண்டு. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி இலையினால் 6 விளக்குகளை நெய் தீபம் போடுறது ரொம்ப விசேஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் 6 தீபம் அப்படின்னா வெற்றி இலை அப்படின்னும் போது வெற்றியை குறிக்கக்கூடியது, வெற்றியை தரக்கூடியது வெற்றி இலை. அதனால் திருமண தடைகள், புத்திர பாக்கியம், உத்தியோகம், தொழில் ஸ்தானம், திருமண தடைகள் இது மட்டும் இல்லாமல் நல் ஆரோக்கியம் இதெல்லாம் வேண்டியும் 6 முகத்திற்கும் உள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்கள் வாராகி, சிவன், குரு வடபழனி சித்தர், முருகர், கால சம்கார பைரவர், நாகங்கள் இதெல்லாம் முக்கியமான தெய்வங்களாக இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த இறைவன்களுக்கும் ஒரு ஆரத்தியாக மனதில் வேண்டிண்டு தீபங்களை ஏற்றும் போது எண்ணிய காரியங்களை ஜெயமாக்கி கொடுக்குறட்டில் இந்த இறைவர்கள்லாம் இருந்து இந்த ஆலயத்தில் அருள் பாலித்துருக்காங்க. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பான நாட்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக முருகர் அப்படின்னாவே செவ்வாய்க்கிழமை எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கிருத்திகை சஷ்டி. இந்த ஆலயத்தில் சிறப்புக்குரிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் பௌர்ணமியும் சொல்லுவாங்க. வியாழக்கிழமை என்பது பார்த்திங்கன்னா குருவினுடைய வாரம் சொல்லுவாங்க. இந்த ஆலயத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் குரு ஸ்ரீ நவபாஷான வடபழனி சித்தருக்கு காலை முதல் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் குரு ஓரை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பக்தர்களின் கையால் பால் அபிஷேகம் செய்ய வைக்கப்பட்டு மூலிகை தீர்த்த பிரசாதங்களும் அன்னதானமும் அருள் பாலிக்கிறாங்க. அதே போல் பௌர்ணமி இரவு 8 மணிக்கும் வடபழனி சித்தருக்கு அக்னி பூஜை என்று சிறப்பு பூஜை நடந்துருக்கு. அன்று இரவு பார்த்திங்கன்னா இந்த சுவாமிக்குள்ள அபரிவிதமான சக்தி கொண்ட 96 மூலிகையில் சேர்த்துருக்குன்னு சொன்னோமோன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய நவபாஷான ராஜமுருகரை நீங்கள் தரிசிக்கும் போது அபரிவிதமான சக்தி கொண்ட வெளிப்பாடுகளை உங்களால் உணர முடியும். இந்த மூலிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இரவு வெளிச்சம் வரும்போது அபரிவிதமான சக்தி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. எப்படி அமாவாசை பௌர்ணமியில் கடல் சீற்றங்கள் அலைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதே போல தான் இந்த பௌர்ணமி இரவு பார்த்திங்கன்னா அந்த மூலிகையினுடைய தன்மைகள் அதிகமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இன்றைய யுகத்தில் கலியுகத்தில் அது வந்து கல்மலையாக இருக்குது. 4 யுகங்களை கடந்து வந்த மலை அதுன்னு சொல்கிறாங்க. பல லட்சம் சித்தர்கள் அதில் அனுகிரகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் பல 1000 மூலிகைகள் அந்த மலையில் புதஞ்சின்னு இருக்கு. அது அத்தனையும் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி இரவு. அந்த மலை மேல் நிலவனுடைய வெளிச்சம் படும் பொழுது அத்தனை மூலிகைகளும் உள்ளிருந்து வெளியே வந்து நமக்கு காற்றில் கலந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய இடத்துல அந்த சஞ்சீவினி மூலிகையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல தான் இந்த சுவாமிக்குள்ளே சேர்த்துருக்கிற அபரிவிதமான சக்தி கொண்ட 96 மூலிகைகளும் வெளிப்படக்கூடிய ஒரு அருமையான நாள் பௌர்ணமி நிலவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்று இரவு பார்த்திங்கன்னா குரு பூஜையில் குரு ஸ்ரீ வடபழனி சித்தரோட நேரடி சீடர் கு ரமேஷ்குமார் அவர்கள் வந்து சில அருள் வாக்குகள் சொல்கிறார். குரு தன்னுடைய சீடருடைய உடம்பில் வந்து அருரூபமாக வந்து சில அருள் வாக்குகள் சொல்லிட்டு இருக்கிறாரு. நமக்கு தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைவது பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு வாராகிக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெற்று இருக்குது. இந்த இறைவனை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அதை நாம் காதால் கேட்கும் போதும் இந்த காணொளி மூலயமா பார்க்கும்போது ஒரு தீர்வு கிடைக்குமானா ஒரு கேள்விக்குறி தான். எது ஒன்றுமே நம்ம நேரடியாக நம்மளுடைய ஞானத்தினுடைய நம்மளுடைய மூச்சு காற்று இந்த இறைவன் மேலே சுற்றி வரும்போதும் படும்போதும் மட்டும்தான் இந்த இறைவனுடைய முழுமையான சக்தியை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த ஆலயத்துக்கு வந்து அத்தனை பேரும் உணர்ந்து தங்களுடைய வாழ்வில் பல நன்மைகளையும் பல வளங்களையும் நலங்களையும் பெற்றிருக்கிறாங்க. அதுக்கு எத்தனையோ பேர் சாட்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனிதனை ஆட்கொள்வது பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொள்ளுதுன்னு சொன்னோம்னா கூட பஞ்சபூதங்களும் 9 கோள்களும் தான். இந்த பிரபஞ்ச சக்தியே பஞ்சபூதங்கள் ஆளுதுன்னு சொன்னாங்க. இந்த 9 கோள்கள் தான் நம்ம மனிதனையும் ஆட்கொள்ளுது உடம்பில் அப்படின்றாங்க. இந்த ஆலயத்தில் நவக்கிரகம் சன்னதிகள் கிடையாது.
சுவாமிக்குள்ளே நவ கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த இறைவனை நீங்கள் முருகராக மட்டும் வழிபடவில்லை, நவ கிரகங்களையும் சேர்த்து வழிபடுறீங்க. அப்போது நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷத்தையும் இந்த இறைவன் போக்குகின்றார். பித்ரு சாபம், பித்ரு தோஷம், கர்மாக்களை குறைக்கிறார். நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களை குறைக்கிறார். கண் திருஷ்டி, தீய சக்தியுடைய தாக்கங்கள், சின்ன சரும பிரச்சனைகள் அத்தனையும் போக்குற இடத்துல இருக்கிறார். மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன், எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த இறைவனை தரிசனம் பண்ணி அந்த காற்றை சுவாசித்து உள்வாங்கி 10 நிமிஷம் உட்காந்துங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு சாமியை உள்வாங்கிட்டு முருகா முருகா முருகான்னு சொன்னிருந்தால வெளியில் போகிறப்போ உங்களால் அந்த ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை உங்களால் உணர முடியும். இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை நாம் தரிசனம் பண்ணி தீர்த்த பிரசாதங்களை, விபூதி பிரசாதங்களை வாங்கிட்டு 9 முறை வலம் வரம் சொல்லும்போது ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லி சுற்றி வர சொல்லுவோம். அந்த சுற்றி வரும்போது தங்களுடைய ஆண் மையன்பர்கள் மேல் சட்டையை கட்டிட்டு சுற்றி வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சரும பிரச்சனைகள் இருந்தாலும் கண் திருஷ்டிகள் இருந்தாலும் போக்கக்கூடிய தன்மையை இந்த சஞ்சீவனி மூலிகை காத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடம் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டிலிருந்து வடக்கு மலையம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் ரோடு, தாம்பரம் டு மீஞ்சூர் சர்வீஸ் ரோடு ஒட்டி அமைஞ்சிருக்கிறது. மார்க்கெட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் வந்தாலும் அரவிந்தாஸ் பள்ளி அருகில் வந்து கேட்டாலும் இந்த கோவிலை பற்றி சொல்லுவாங்க. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, சாயங்காலம் 5 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும். விசேஷ நாட்களில் கூடுதல் நேரம் இருக்குது. குறிப்பாக இதில் வியாழக்கிழமை காலை 5 மணிக்கும் இரவு 8:30 மணி வரைக்கும் இருக்கும் கோவில். மதியம் 2 மணி வரைக்கும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும். மதியம் 1 மணி வரைக்கும் கோவில் திறக்கப்பட்டு இருக்கும். சாயங்காலம் 4:30 மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு இரவு 9 மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி வரைக்கும் இறைவனுடைய தரிசனம் நடைபெற்றிருக்கும். விசேஷ நாட்களில் நேரங்கள் கூடுதலாக இருக்கும். தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னீங்கன்னா இந்த கோவில் நிறுவனத்தினுடைய நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அபிஷேகம், தீர்த்த பிரசாதங்கள் இங்கே நேரடியாக வந்து தான் வாங்கிக்கிறாமல் இருக்கோம். அபிஷேகம் அப்படின்னும்போது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி காப்பை வாங்கி ஆற்றுல வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு நைட்டில் ஒரு சில மன அழுத்தங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாதிரியான ஒரு பயம் இதை மாதிரி ஏற்படும் போது அதையெல்லாம் இந்த விபூதியை சாப்பிடும் போதும் நெத்தியில் எடுத்துக்கும் போதும் அனுக்கிரகமாக இருந்து அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குது. வெளியில் போகிறோம், அப்பமிருத்துஞ்ச தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷத்தையும் போக்குறார் இந்த சுவாமியோட பிரசாதங்கள். நம்ம ஒழுங்காக போனாலும் வண்டியில் பின்னாடி வரவன் ஏதாவது ஒரு காரணத்தால் இடிச்சிட்டும் போது அவனால் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதை தான் அபமிருத்யுஞ்சய தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான துர்மரணங்கள், அபமிருத்யுஞ்சய தோஷங்கள், விபத்துக்கள் இது எல்லாமே ஒரு பாதுகாப்பு ரட்சையாக இருந்து அந்த சுவாமியோட பிரசாதங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுது. மெடிசனாக இருக்குது. மெயினாக நம்ம அந்த காப்பு பண்ண விபூதி பார்த்தீங்கன்னா காலையில் சாத்தணும்னா இரவு 8 மணி தான் எடுக்கிறோம். அந்த சுவாமி மேலே இருக்கும்போது அது மெடிசனாக மாறிடுது. இந்த நீரை கிரகிக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லும்போது அந்த சுவாமி மேலே இருக்கக்கூடிய வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு சுவாமி மேலே இருக்கக்கூடிய விபூதி மெடிசனாக மாறிடுது. சாப்பிடும்போது வித்தியாசம் தெரியும். இந்த தீர்த்தம் சாப்பிடும்போது அதே போல் வித்தியாசம் தெரியும். அந்த மூலிகையினுடைய வித்தியாசம் தெரியும் நமக்கு. அதனால் அனைவரும் வருக, இந்த இறைவனை தரிசனம் பண்ணி நல் ஆரோக்கியம் பெறுக குருஸ்ரீ வடபழனி சித்தர்பீடம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரம்.